ஹலோ ஆக்டிவ் ட்ரேடர்ஸ். நான் ஹரிஷ், செபி ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட். நம்மளோட ரிசர்ச் ரெக்கமெண்டேஷன் சர்வீஸ் அல்லது நிஃப்டி ஆப்ஷன் பையிங், ஸ்டாக் இண்டெக்ஸ் அண்ட் கமாடிட்டிஸ் இன்ட்ராடே ட்ரேடிங் அண்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங் பற்றி லேர்ன் பண்ணிக்கணுன்னாலும் நம்மளோட டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர்: பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும். குறிப்பிடப்பட்டுள்ள பங்குகள் விளக்க நோக்கத்திற்காக மட்டுமே, பரிந்துரைகள் அல்ல. செபியால் வழங்கப்பட்ட பதிவு மற்றும் NISM சான்றிதழ் மற்றும் RIASBயின் பதிவு ஆகியவை பங்குச்சந்தை ரிசர்ச் அனலிஸ்டின் செயல்பாட்டிற்கான உத்தரவாதமோ அல்லது முதலீட்டாளர்களுக்கு உறுதியான லாபம் வழங்கும் உறுதிப்பாடோ அல்ல. நம்மளோட ஆப்ஷன் ஸ்கேல்பர் ப்ரீமியம் ஆப்ஷன் பையிங் கோர்ஸோட குவிக் ரெஃபரன்ஸ் கைடு இது. இதோட எலாபரேட் வீடியோஸ் 5 டிஃப்ரெண்ட் வீடியோவாக இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். அது டோட்டலாக 2 hours வரும். ஒரு 15 to 20 மினிட்ஸில் இந்த கோர்ஸில் என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன என்ட்ரி டைப்ஸு, என்னென்ன இண்டிகேட்டர் இருக்குது அப்படிங்கிறத ஒரு குவிக் ரெஃபரன்ஸாக கொடுக்கறதுக்கான ஒரு கைடு இது. எலாபரேட்டாக நீங்கள் பார்க்கணுன்னாக்கா கீழே இருக்க வீடியோஸ் பாருங்கள். இந்த கோர்ஸோட ஃபுல் நுவான்ஸ் என்னவோ அது எல்லாமே நான் வந்து இந்த ஒரு வீடியோவிலே கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு வந்து இதில் 2 இண்டிகேட்டர் இருக்கும். இண்டெக்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனோட டேட்டா பேஸ் பண்ணி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். மிட் ஜோனு, ரெசிஸ்டன்ஸ் ஜோனு, சப்போர்ட் ஜோன் ஜென்ரேட் ஆகும். இதை பேஸ் பண்ணி நம்ம காலையில் ஸ்பாட் மார்க்கெட் ஓப்பன் ஆனவொடனே எந்த டைரெக்ஷனில் மார்க்கெட் போகுது அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு காலில் ட்ரேட் எடுக்கணுமா புட்டில் ட்ரேட் எடுக்கணுமா டிசைட் பண்ணிக்குவோம். அடுத்து ஆப்ஷன் ஸ்கேல்பர் ப்ரீமியம்ங்கிறது இந்த இண்டிகேட்டரு. இது வந்து பார்த்தீங்கன்னா கால் அண்ட் புட் ரெண்டும் மல்டிலெக் சார்ட். ஒரே ஸ்க்ரீனில் கால் ப்ரைஸு புட் ப்ரைஸும் நீங்கள் பார்த்துக்குவீங்க. இதில் வந்து ஒரு பயஸ் லெவல் நம்ம வந்து ஆப்ஷன் டேட்டா பேஸ் பண்ணி கொடுக்குறோம். இதுக்கு மேலே எந்த ஸ்ட்ரைக் இருக்கோ அந்த ஸ்ட்ரைக்கில் வந்து நமக்கு என்ட்ரி. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெமோ எடுத்தாலும் சரி அல்லது நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு இன்வைட் ஒன்லி ஸ்கிரிப்டாக நம்ம இந்த 2 இண்டிகேட்டர் கொடுத்துருவோம். இண்டிகேட்டர்ஸ்குள்ளே போயிட்டு இன்வைட் ஒன்லி ஸ்கிரிப்டில் போனீங்கன்னா உங்களுக்கு இண்டெக்ஸ் லெவல்ஸ்னு ஒரு இண்டிகேட்டரும் ஆப்ஷன் ஸ்கேல்பர் ப்ரீமியம்ங்கிற ஒரு இண்டிகேட்டரும் எனேபிள் ஆகிருக்கும். அதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் உங்கள் சார்ட்டில் வந்து ஆட் ஆயிரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா பேராமீட்டர்ஸும் நான் உள்ளே வச்சு கொடுத்துருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பாட் லெவல் அப்படின்னாக்கா நான் வந்து இங்கே உங்களுக்கு நிஃப்டி தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். சென்செக்ஸ் வந்து இப்போ வந்து டேட்டா வந்து பெய்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சென்செக்ஸில் இன்னும் கரெக்டான வால்யூம் வராதனால இந்த லெவல்ஸ்லாம் இன்னும் கிளியராக ஜென்ரேட் ஆகலை. அதனால் ஃப்யூச்சரில் சென்செக்ஸில் வந்து லெவல்ஸ் கரெக்டாக அடாப்ட் ஆச்சுனாக்கா நான் சென்செக்ஸையும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஆனால் மீன்வைல் நம்ம இப்போ வந்து நிஃப்டி மட்டும் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். பட் நீங்கள் மற்ற எல்லா இண்டெக்ஸுக்குமே நீங்கள் லெவல்ஸ் வந்து இதை வச்சு செக் பண்ணிக்கிட்டு உங்களோட ஓன் ட்ரேட்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியும். நம்ம வந்து நிஃப்டிக்கு மட்டும் ஆஸ் ஆன் டேட் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இதில் என்ன இருக்குன்னா பேஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன ஸ்ட்ரைக்கில் மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு, அதாவது நாளைக்கு மார்க்கெட்டுக்கு இன்றைக்கி க்ளோசிங் ப்ரைஸை வந்து நம்ம இங்கே போடணும். எந்த வருஷத்தில் இருக்கோம், எந்த மந்த்து, எந்த டேட் எக்ஸ்பிரி அப்படிங்கிறத நீங்கள் இங்கே வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா, இப்போ நிஃப்டினா நிஃப்டியோட எக்ஸ்பிரி டேட் என்ன, நிஃப்டியோட எக்ஸ்பிரி அடுத்த எக்ஸ்பிரி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 2ஆம் தேதி. அதை வந்து நம்ம இங்கே வச்சுருக்கோம். மார்ச் 3ஆம் மாதம் 2ஆம் தேதி 2026. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர் லெவல்ஸுங்கிறது இந்த ஜோன்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுதுங்களா, அது வந்து எஸ்ஆர் லெவல்ஸு. இதில் வந்து கரண்ட் டே ஓப்பன், ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ, ப்ரீவியஸ் டே க்ளோஸும் கொடுத்துருக்கோம். எதுக்குன்னா நம்மளோட ஆப்ஷன் லாஜிக் படி ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே இருந்தால் என்ன, ப்ரீவியஸ் டே லோ கீழே இருந்தால் என்ன, இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆனால் என்ன, க்ளோஸ் கிட்டேருந்து போனால் என்ன அப்படிங்கிறதுலாம் நம்ம சில லாஜிக் யூஸ் பண்ணுவோம். அதுக்காக இது கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோன்ஸ் எதுவுமே இல்லாத இடத்துல நீங்கள் எப்படி டைரக்ஷன் ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படின்னாக்கா, இந்த நார்மல் ஸ்விங்ஸை நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இங்கே பாருங்கள் லெவல்ஸ் வருது. இந்த லெவல்ஸில் ரீடெஸ்ட் ஃபஸ்ட்டு டைம் வரும்போது பண்ணக்கூடாது. செகண்ட் டைம் வந்து ரீடெஸ்ட் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜோன் ஃபஸ்ட்டு கிரியேட் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து ரீடெஸ்ட் பண்ணுறதுனா இதை நீங்கள் எடுத்துக்கலாம். இதை வந்து இங்கே ரீடெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி பாருங்கள், இந்த ஜோனை இங்கே ரீடெஸ்ட் பண்ணுது, அதை எடுத்துக்கலாம். ரீடெஸ்ட் லெவல்ஸை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு டைம் ஃபார்மேஷன் எடுக்கக்கூடாது. அப்போ இந்த ரீடெஸ்ட்டை வச்சு எந்த டைரெக்ஷன் போகுதுன்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். லெவல்ஸ் இல்லாத இடத்துல ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது அதுக்கான எல்லா இதுவுமே நான் உள்ளே வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா கிளியர் கட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிட் லைனுக்கு மேலே இருக்கிறதுலாம் நமக்கு ட்ரேடு, கீழே இருக்கிறது நமக்கு ட்ரேடே கிடையாது. ஓகேங்களா? அது முடிஞ்சிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் 3 டைப் ஆஃப் என்ட்ரி வச்சு கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விவேப் என்ட்ரி, விவேப் அண்ட் ரிவர்சல். இதில் ஸ்ட்ராங் ரிவர்சல் வந்து நம்ம ஆன் பண்ணிக்கணும். இதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா விவேப்புக்கு பக்கத்தில் இருந்து போகிற கால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரேடில் பாருங்கள், விவேப்புக்கு பக்கத்தில் இருந்து இந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதுங்களா, இந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிற கேண்டில் எல்லாமே க்ளோசிங் பேசிஸ் தான், எந்த சிக்னலும் ரீபெயிண்ட் ஆகாது. இது க்ளோஸ் ஆன உடனே ஹை பிரேக் பண்ணால் என்ட்ரி, ஆப்போசிட் ட்ரையாங்கிள் வந்து லோ கட் பண்ணால் எக்ஸிட், அல்லது உங்களோட மெத்தடு
ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸோ பர்சன்டேஜோ நீங்கள் எதை வச்சு எக்ஸிட் பண்ணுறீங்களோ நீங்கள் அதை வச்சு எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ட்ரி எக்ஸிட் கிளியராக நம்ம வந்து கொடுத்துருப்போம். இது வந்து ட்ரையாங்கிள் என்ட்ரி. இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டைம் ஃப்ரேம் வந்து 1 மினிட் 3 மினிட் அண்ட் 5 மினிட் எல்லாத்துலேயுமே இது ஒர்க் ஆகும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் 3 மினிட்ஸ் வச்சு காட்டுறேன். சேம் சார்ட்டு 3 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து என்ட்ரி கிடச்சிருக்கு. ஹை உடச்சா என்ட்ரி சேம் வந்து உங்களுக்கு மூவ் ஆகிடுச்சு. அதே டே 24ஆம் தேதி 1 மினிட்டும் நம்ம வச்சு பார்க்கலாம். 1 மினிட் வைக்கிறேன். 24th மார்க்கெட்டுக்கு போகிறோம். பாருங்கள் 24th அன்னைக்கு 1 மினிட்ல உங்களுக்கு எர்லியராக என்ட்ரி கிடச்சிருக்கு. ஸோ இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் என்ட்ரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ராங் ரிவர்சல்ங்கிறது ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா சிக்னல்ஸ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்ட பாருங்கள். எல்லா ரிவர்சல் பாயிண்ட்லேயும் உங்களுக்கு சிக்னல்ஸ் வரும். எங்கெல்லாம் பாட்டம் இருக்கோ அங்கெல்லாம் சிக்னல்ஸ் வரும். இது வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. இது வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க நீங்கள் ஸ்கேல் படிக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக இது கூட நம்ம க்ளவுடுன்னு ஒன்று கொடுத்துருப்போம். அதை கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது வேறு ஏதாவது உங்களோட இண்டிகேட்டர் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது ஸ்ட்ராங் மட்டும்தான். ஏன்னா விவேப்புக்கு பக்கத்தில் இருந்து போகிற கால்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு புல்லிஷாக இருக்கும். அப்படிங்கிறதுனால விவேப்புக்கு டச் பண்ணிவிட்டு உள்ள ஒரு என்ட்ரிஸ் வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அந்த ஸ்விங் லோ கீழே விவேப்புக்கு கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். உங்களோட மெத்தடில் நீங்கள் ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸோ 1:1 1.5 1:2 ரிஸ்க் ரிவார்டோ அல்லது பர்சன்டேஜ் ஏதோ நீங்கள் வச்சு டார்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். டார்கெட் புக் பண்ணுறதுக்கான கைட்ஸும் ஆப்போசிட்டில் வந்து இந்த ட்ரையாங்கிள் வந்து நமக்கு கொடுத்துரும். இது வந்துருச்சுன்னா அலர்ட் ஆகி நம்ம புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ விவேப்பை ஏன் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம்னா, இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஆப்ஷன் பையிங்கில் விவேப்புக்கு மேலே இருந்தால் பை, விவேப்புக்கு கீழே இருந்தால் செல் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்குவாங்க. ஸோ அப்போ வந்து பையர்ஸ் ப்ரெஷர் வந்து விவேப்புக்கு மேலே கிரியேட் ஆகும், செல்லர் ப்ரெஷர் வந்து விவேப்புக்கு கீழே கிரியேட் ஆகும். இப்போ இதே சார்ட்டில் பாருங்கள், இங்கே பாருங்கள் கால் வந்து இது வந்து புட்டு, பர்பிள் கலரில் இருக்கிறது புட்டு, இது வந்து கால். 24ஆம் தேதி மார்க்கெட் கீழே வந்துட்டதுனால உங்களுக்கு புட்டு மேலே போயிருக்கு, கால் கீழே வந்துடுச்சு. கால் பாருங்க பிரைஸ் விவேப்புக்கு மேலே போகவே இல்லை. அப்படின்னா என்ன, செல்லர்ஸ் வந்து ஃபுல்லாக ப்ரெசென்ட்டாக இருக்காங்க இந்த இடத்துல. இங்கே பையர்ஸ் வந்து விவேப்புக்கு மேலே புட் ப்ரைஸ் போனதுனால பையர்ஸ் இருக்காங்க. இதில் பை சைட் டைரக்ஷனில் நமக்கு என்ன ட்ரேட் கிடைக்குதோ நம்ம அதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி. அடுத்து வந்து செகண்ட் என்ட்ரி டைப்பு. நான் இந்த விவேப்பை ஆஃப் பண்ணுறேன். காலையில் மட்டும் பண்ணுறது, அதாவது காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து 10:30க்குள்ளே வர என்ட்ரிஸ் மட்டும் பண்ணுறது இந்த ட்ரெண்ட் என்ட்ரி. இதை வந்து நம்ம டாட் என்ட்ரின்னு சொல்லுவோம். இப்போ இதே டே பாருங்கள், 1 மினிட்ல உங்களுக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே இப்போ ப்ரைஸ் வந்து இங்கே 10 மணி ஆகுது. நான் 10:30 வரைக்கும் மட்டும் வச்சுக்கிறேன். காலையில் பாருங்கள் ஃபஸ்ட்டு கேண்டில்லையே க்ரீன் கலர் சர்க்கிள் வந்து பிளாட் ஆகிடுச்சு. ஸோ அந்த கேண்டில் ஹை பிரேக் பண்ணும்போதோ அல்லது அடுத்தடுத்த கேண்டில் க்ரீன் கேண்டிலோட பிரேக் பண்ணும்போதோ என்ட்ரி பண்ணிக்கிறோம். ரெட் சர்க்கிள் ஆப்போசிட்டில் வந்து அந்த கேண்டில் லோ கட் பண்ணால் எக்ஸிட். இங்கே ரெட் சர்க்கிள் வந்தது, ஆனால் லோ கட் பண்ணலை. உங்களுக்கு கிளியராக தெரியுதுங்களா? லோ வந்து ப்ரைஸ் கட் பண்ணல, திரும்ப கண்டினியூ ஆகி போயிடுச்சு. இங்கே தான் வந்து எக்ஸிட் ஆகுது. இங்கே தான் ரெட் சர்க்கிள் வந்தது, இந்த கேண்டில் லோ கட் பண்ணுவோம், நம்ம எக்ஸிட் பண்ணியிருப்போம். அப்போ இங்கே என்ட்ரானதை நம்ம இங்கே எக்ஸிட் பண்ணிக்கிட்டோம். காலையில் எப்பயுமே மார்க்கெட் மொமெண்டத்தில் இருக்கும் இல்லைங்களா? ஸோ மார்க்கெட்டை வந்து நம்ம 3 செஷனாக பிரிப்போம். மார்னிங் செஷன் ஃபஸ்ட்டு 1.25 மணி நேரம் 9:15லேருந்து உங்களுக்கு 11 மணி வரைக்கும் இருக்கிறது வந்து ஒரு செஷன். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஈவினிங் திரும்ப 3:15 1:30 மணிலேருந்து 3:15 வரைக்கும் இருக்கிறது ஒரு செஷன். இதுக்கு இடையில இருக்கிறது வந்து ஒரு செஷன். காலையில் செஷனும் மூவ் ஆகும். ஈவினிங் செஷன் அதாவது ஆஃப்டர்நூனுக்கு மேலே அந்த 1:30 மணிக்கு மேலே வர இடத்துலையும் மார்க்கெட் மூவ் ஆகும். ஆனால் இதுக்கு 2க்கும் இடையில இருக்க அந்த 11 மணிலேருந்து 1:30 மணிக்கு இருக்கிற டைமில் வந்து மோஸ்ட்லி சைட்வேஸாக இருக்கும். பாதிக்கு பாதி நாள் கிட்டத்தட்ட 70% வந்து சைட்வேஸாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம என்டர் பண்ண வேணாம்னு சொல்லுவோம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, காலையில் மார்க்கெட்டில் மட்டும் ட்ரேட் பண்ணிவிட்டு பாயிண்ட்ஸை கேப்சர் பண்ணிட்டு போகிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா காலையில் மார்க்கெட்டில் உங்களுக்கு கிளியராக பயஸ் தெரியும். ஒரு மாதத்தில் 22 ட்ரேடிங் டே இருக்குன்னா ஓஆர்பி பிரேக் பண்ணுற டைரக்ஷனே உங்களுக்கு 15 நாள் எந்த சைடு மார்க்கெட் போகுதுங்கிறத சொல்லிடும். ப்ளஸ் நமக்கு இங்கே காலையில் வந்து எந்த இடத்துல இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி பாருங்கள், இந்த டேயில் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ஓஆர்பி வந்து செல்லு பிரேக் பண்ணுது, மிட் ஜோனுக்கு கீழே இருக்குது பீரிஷ் பயஸு. இந்த ஜோனை டச் பண்ணிடுச்சுன்னா கால் பயஸு. எப்போ கால் பயஸ்னால் இதுக்குள்ளே வந்து க்ளோஸ் வைக்கணும், வைக்கல. அது வரைக்கும் புட்டில் தான் பயஸ் இருக்குது. ஹோல் டே வந்து உங்களுக்கு புட்லேயே பயஸ் போயிடுச்சு. நம்ம கிளியராக புட்டு டைரக்ஷன் வந்து இங்கே எடுத்துக்குவோம். இல்லை வெறும் ஓஆர்பி பிரேக்னாலும் செல் சைட் தான் பிரேக் பண்ணுது. அப்போ இந்த இடத்துல புட்டில் பை வரும்போது நம்ம என்ட்ரி எடுத்துகிட்டு காலையில் அந்த மொமெண்டம் எப்பயுமே மார்க்கெட்டில் காலையில் அந்த ஃபஸ்ட்டு 1 ஹவர் 1.5 ஹவரில் மொமெண்டம் இருக்கும். அதில் மட்டும் ஆப்ஷனை ட்ரேட் பண்ணிட்டு வெளியே போகிறது இன்னும் பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ அப்போது
காலையில் மட்டும் பண்ணுறதுக்கான சிக்னல்ஸ் இது. காலையில் ஓப்பனில் எடுத்து ஒரு 10:30 மணி மேக்ஸிமம் 11 மணிக்குள்ளே நீங்கள் புக்கிங் பண்ணிக்கணும். அதுக்கான இது. அதுக்கப்புறம் ஹோல் டே எங்கேயுமே வந்து இந்த சர்க்கிள் என்ட்ரி அதாவது டாட் என்ட்ரியை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ட்ரெண்ட் என்ட்ரியை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? இது ட்ரெண்ட் என்ட்ரி. 3வது கிளவுட் என்ட்ரி. கிளவுட் என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு இன்னைக்கு டே பிகினிங்கில் ஃபர்ஸ்ட் இதில் இந்த டைமண்ட் மாதிரி வருது பாருங்க. கிரீன் டைமண்ட் வந்தால் நமக்கு பை, ரெட் டைமண்ட் வந்தால் செல்லில் மாறுதுன்னு அர்த்தம். டேவோட ஃபர்ஸ்ட் கேண்டில் இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேமில் இருக்கோம். டேவோட ஃபர்ஸ்ட் கேண்டில் இருந்துச்சுன்னா அப்படியே ஹை வடைக்கும் போது எடுப்போம். ப்ரீவியஸ் டேலேருந்து கண்டினியூஷனில் வந்துச்சுன்னா நமக்கு கிளியரான சிக்னல் இல்லாதனால நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஹை ஃபார்ம் ஆக விட்டுட்டு இப்போ பாருங்கள் இந்த கேண்டிலில் ஒரு ஹை ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் 2 கேண்டில் வந்து ஹால்ட் ஆகிட்டு திரும்ப இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எடுத்து இந்த என்ட்ரிஸ் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகேங்களா? அப்போ காலையில் பார்த்தீங்கனாலுமே இந்த கிளவுட் என்ட்ரி வந்து உங்களுக்கு இந்த காலையில் மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்கு 2 என்ட்ரி இருக்குது. இந்த கிளவுட்லேயும் நீங்கள் எடுத்துகிட்டு ஒரே ட்ரேடில் முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வந்துடலாம். அல்லது நம்ம முன்ன கொடுத்தோம் பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் என்ட்ரி படியும் நீங்கள் எடுத்துகிட்டு வெளியே வந்துடலாம். இப்போ கிளவுட் படி எடுத்தாலும் உங்களுக்கு பாருங்கள் இந்த இடத்துல வந்து எக்ஸிட் ஆகிடுச்சு. ட்ரெண்ட் படி எடுத்தாலும் நமக்கு முன்னாடியே எக்ஸிட்டும் கொடுத்துருச்சு. என்ட்ரி எக்ஸிட் ரெண்டுக்குமே உங்களுக்கு கிளியர் ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது. காலையில் மார்க்கெட் நல்ல மொமெண்டம் இருக்கும் அப்படிங்கிறதுனால காலையில் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி எடுக்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். இந்த காலையில் மார்க்கெட் மொமெண்டத்தை தான் ஆல்கோவில் இருக்கக்கூடிய பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 90% ஆஃப் ஆல்கோஸ் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். எல்லாருமே இந்த காலையில் மார்க்கெட்டில் தான் ஸ்ட்ராட்டஜிஸ் பில்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலோட ஹை பிரேக் பண்ணுறது, செகண்ட் கேண்டில் பிரேக் பண்ணுறது, 1 மினிட் ஓஆர்பி பிரேக் பண்ணுறது, அல்லது ஆவரேஜ் ப்ரைஸை பிரேக் பண்ணிட்டு போகிறது. இந்த மாதிரி எந்த ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் அதே மாதிரி மல்டி சைடு பைனா ஒரு லாட்டு, செல்லுனா 2 லாட் அப்படி போட்டு ஆவரேஜ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது. எந்த ஸ்ட்ராட்டஜி வேணால் எடுத்து பாருங்கள், காலையில் தான் கொடுப்பாங்க. ஏன்னா ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் அந்த 10 மணிக்கு மேலே தீட்டா டிகே வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து டைரக்ஷன் ப்ரெடிக்ட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் காலையில் கிளியராக ஒரு பயஸ் நமக்கு கிடைக்கும். ஏன்னா மார்க்கெட் ஓப்பன்லேயே நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ ப்ரீ மார்க்கெட் பார்க்குறீங்க, மார்க்கெட் ஓப்பன் ஆனவொடனே அட்வான்ஸ் டிக்ளைன் பார்க்குறீங்கனாவே மார்க்கெட் எந்த சைட் போக போகிறதுன்னு தெரியும். ரெண்டாவது ஓஆர்பி எந்த சைட் பிரேக் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சைட் போக போகுதுங்கிறது தெரியும். ஓகேவா? அதே மாதிரி இங்கே வந்து ஆப்ஷன் சார்ட்டில் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அந்த ஏடிஎம் எடுத்திங்கன்னா எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மேலே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது போகிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதில் நம்ம இந்த மணி வைக்கிறதுக்கும் நம்ம ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள் ஐடிஎம்ஸ் எடுத்திங்கன்னா இந்த மணி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இங்கே பிளாட் ஆகும். ஓகேவா? நம்ம வந்து ஏடிஎம்லேயே இங்கே காட்டிகிட்ருக்கோம். எக்ஸாம்பிள் ஐடிஎம் வேணால் நீங்கள் ஐடிஎம்மும் வச்சுக்கலாம். எல்லாமே நம்ம வந்து ஒரே இதில் இன்பில்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்போ நீங்கள் ஏடிஎம் எடுத்திங்கனாக்கா அந்த ஏடிஎம் ப்ரைஸில் எது மேலே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இன்றைக்கி புல்லிஷாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கலாம். இத்தனை பயாஸ் இருக்குது. அதாவது ஓவராலாக நம்ம வெப்சைட்டில் பார்க்குற நிஃப்டி ப்ரீ மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே அட்வான்ஸ் டிக்ளைன்ஸ் எந்த சைடு போகுதுன்னு வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். நிஃப்டியோட ஸ்பாட் ஓஆர்பி எந்த சைடு உடச்சி போகுதுங்கிறத வச்சு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஆப்ஷன் சார்ட்டுக்கு வந்தீங்கன்னா அந்த ஏடிஎம் ப்ரைஸில் இப்போ இந்த இடத்துல நிஃப்டியோட ப்ரைஸ் 25,570 இருக்குன்னா 25,500 600 எடுத்திங்கன்னா அந்த ஏடிஎம்மில் எந்த ப்ரீமியம் கால் ப்ரீமியம் மேலே இந்த லெவலுக்கு மேலே இருக்கா, புட் ப்ரீமியம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எந்த சைடு மார்க்கெட் போகுது, பையர்ஸ் ஆக்டிவாக இருக்காங்கிறது தெரிஞ்சிடும். அந்த சைட் மட்டும் ட்ரேட் எடுத்துக்கிறோம். ட்ரேட் எடுக்கிறதுக்கு நம்ம சொன்னது தான் 3 என்ட்ரி. ஹோல் டே எடுக்கிறதுனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விவாப் கிட்ட வந்துட்டு டச் பண்ணுற என்ட்ரி ஃபர்ஸ்ட் என்ட்ரி. அடுத்து காலையில் மட்டும் எடுக்கிறதுனா உங்களுக்கு அந்த ட்ரெண்ட் என்ட்ரி செகண்டாக நான் சொன்னது. அடுத்து இந்த கிளவுட் என்ட்ரியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோல் டேவும் எடுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இது எல்லா டைம் ஃப்ரேம்லையும் எடுக்கலாம். இப்போ 1 மினிட்ல நம்ம எடுத்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 மினிட்ஸ் காட்டுறேன் பாருங்கள். அதே 24ஆம் தேதி 24ஆம் தேதியோட மார்க்கெட்டை நம்ம 3 மினிட்ஸில் பார்க்கணும் பாருங்கள். காலையில் பாருங்கள் ஃபஸ்ட்டு கேண்டிலில் டைமண்ட் விழுந்திருக்கு. மூமெண்ட்டு இந்த இடத்துல எக்ஸிட் ஆகலை, திரும்ப கண்டினியூ ஆகிடுச்சு. பாருங்கள் செல் வந்தது, லோ கட் பண்ணல, எக்ஸிட் ஆகலை, திரும்ப கண்டினியூ ஆகிடுச்சு, இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிடுச்சு. அடுத்த ட்ரேடு பாருங்கள், திரும்ப இங்கேருந்து இவ்வளோ தூரம் மூமெண்ட்டு, அடுத்த ட்ரேடு இங்கேருந்து இவ்வளோ தூரம் மூமெண்ட்டு. 2:30 மணிக்கு மேலே நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். ஸோ அவாய்ட், அவ்வளோதான். ஸோ 3 ட்ரேட் வந்து உங்களுக்கு கொடுத்துருச்சு. இது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் நல்லா கீழே வருது அப்படின்னா 2 என்ட்ரி இருக்குது. அது என்னென்னா இப்போ மார்க்கெட் நல்லா கீழே வருதுன்னா இந்த லெவலை டச் பண்ணிவிட்டு திரும்ப ப்ரைஸ் திரும்பினா இந்த க்ளவுடை யூஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்கள் 2 ப்ரீமியமும் ஈக்குலிபிரியம் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். 2 ப்ரீமியமும் காலோட ப்ரீமியமும் புட்டோட ப்ரீமியமும் ஒரு இடத்துல வந்து டச் பண்ணிவிட்டு திரும்ப எந்த ஸ்ட்ரைக்கு மேலேருந்து வர ஸ்ட்ரைக்கே போனாலும் நம்ம எடுக்கலாம், கீழே இருந்து வர ஸ்ட்ரைக் கிராஸ் பண்ணி போனாலும் எடுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு சார்ட்டை கொஞ்சம் பெருசாக வச்சு ஒரு டைம் கிளியராக சொல்லிடுறேன். இது வந்து குவிக் ரெஃபரன்ஸ் கைடுங்கிறதுனால நான் வந்து என்ட்ரி டைப்ஸையும் பயஸை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எலாபரேட்டாக லாஜிக்கு எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாக்கா கீழே இருக்க வீடியோ வந்து போய் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியும். ஏன்னா ரொம்ப ஷார்ட் பீரியடில் இந்த கால் பேனிக்கு, ப்ராஃபிட் புக்கிங்கு, புட் பேனிக்கு, புட் ப்ராஃபிட் புக்கிங்கு என்ன லாஜிக்கில் எடுக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப லாங்காக போகும்.
ஸோ 15-20 மினிட்ஸ்க்குள்ளே நான் காட்டணும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இதை வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து சிங்கிள் சார்ட்டுக்கு போகிறேன். சிங்கிள் சார்ட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து நிஃப்டி லெவல்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுங்கிறது சொல்லிடுறேன். நீங்கள் ஜஸ்ட்டு அந்த பயாஸை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. காலையில் ப்ரைஸு இந்த மிட் ஜோன்லேருந்து மேலே போனால் கால் பை பண்ணணும். மிட் ஜோன்லேருந்து கீழே போனால் புட்டை பை பண்ணணும். காலையில் ப்ரைஸு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி வெளியே போனால் காலை பை பண்ணணும். சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே போனால் புட்டை பை பண்ணணும். காலையில் ப்ரைஸு இங்கே மேலே போயிட்டு கீழே ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னாக்கா புட்டை பை பண்ணணும். ப்ரைஸு இந்த சப்போர்ட்டை தொட்டுட்டு மேலே ரிவர்ஸ் ஆச்சுன்னா காலை பை பண்ணணும். இதுக்கு இடையில எங்கேயுமே ட்ரேடு கிடையாது. இன்கேஸ் நீங்கள் ரிஸ்க் எடுத்து ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே உள்ளே போகிறீங்க. இதில் இந்த நார்மல் ஸ்விங்ஸ் ஆன் பண்ணுறீங்க. ஆன் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகிறது வந்து கன்ஃபர்மேஷன் லெவல். செகண்ட் டைம் வந்து டச் பண்ணுறது தான் என்ட்ரி லெவல். ஸோ ஃபஸ்ட்டு டைம் ஃபார்ம் ஆகும்போது விட்டுறணும். செகண்ட் டைம் வந்து ரீடெஸ்ட் அந்த இடத்துல பண்ணும்போது அந்த டைரெக்ஷனில் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். அது வந்து உங்களுக்கான அடிஷ்னல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டே பாருங்கள். இந்த இடத்துல ஃபார்ம் ஆச்சு. செகண்ட் இங்கே ரீடெஸ்ட் பண்ணுது, பை பயஸ் போகுது. திரும்ப இங்கே ஃபார்ம் ஆனதை இங்கே ரீடெஸ்ட் பண்ணுது, பை சைட் போகுது. ரீடெஸ்ட் பண்ணுது, பை சைட் போகுது. அதே மாதிரி தான் செல் சைடுக்கும். இந்த இடத்துல ஃபார்ம் ஆச்சு, திரும்ப இங்கே ரீடெஸ்ட் பண்ணுது. இங்கே ஃபார்ம் ஆனதை இங்கே ரீடெஸ்ட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி ரீடெஸ்ட் லெவலில் மட்டும்தான் இந்த வந்து இன்டர்னல் ஸ்விங்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். இது எல்லாமே அடிஷ்னல் என்ட்ரி. நீங்கள் காலையில் கிளியராக காலையில் ட்ரேட் மட்டும் பண்ணுறது தான் உங்களுக்கு மல்டிபிள் பயஸ் இருக்குது. ஓவராலாக நீங்கள் வெளியே வெப்சைட்டில் பார்க்குற பயஸு, ஸ்பாட் எந்த சைடு ஓஆர்பி பிரேக் பண்ணுறதுங்கிற பயஸு, அண்ட் ஆப்ஷனில் எந்த ப்ரீமியம் ஏடிஎம்மில் மேலே இருக்குங்கிறத பயஸு. அதை வச்சு நீங்கள் எடுத்துடலாம். இல்லை ஐடிஎம்மில் மேலே எந்த ஸ்ட்ரைக் இருக்கோ அதை வச்சு நீங்கள் டைரக்ஷன் எடுத்துக்கலாம். அந்த டைரக்ஷனில் நம்ம சொன்ன 3 என்ட்ரியை வந்து நீங்கள் எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இப்போ கிளியராக புரியுதுங்களா? இங்கே கால் பை பண்ணணும், இங்கே கால் பை பண்ணணும், இங்கே கால் பை பண்ணணும், இங்கே புட்டு பை பண்ணணும், இங்கே புட்டு பை பண்ணணும், இங்கே புட்டு பை பண்ணணும். அவ்வளோதான், சிம்பிள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நான் ஆப்ஷன் சார்ட்டுக்கு போகிறேன். ஆப்ஷன் சார்ட்டில் ஆப்ஷன் ஸ்கேல்பர் ப்ரீமியம் சார்ட்டுக்கு போகிறோம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிளியராக பாருங்கள். இந்த 2 நாளை வச்சே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பை சைட் போகுது அப்படின்னா நம்ம 5 மினிட்ஸ், 3 மினிட்ஸ், 1 மினிட்ல 3லேயுமே என்ட்ரி எடுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன என்ட்ரி உங்களுக்கு காட்டுறேன்னா விவேப் என்ட்ரி காட்டுறேன். ரிவர்சல் அண்ட் ஸ்ட்ராங் ரிவர்சல் ஆன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா விவேப்பில் எந்த இடத்துல ஸ்ட்ராங் ரிவர்சல் வருதோ அந்த இடத்துல வர என்ட்ரி மட்டும் எடுத்துக்கணும். ஓகேங்களா? செகண்டு விவேப் என்ட்ரி ஆஃப் பண்ணுறேன். 2 என்ட்ரி ஆன் பண்ணுறேன். காலையில் மட்டும்தான் இது ட்ரேடு. காலையில் பாருங்கள் கிளியராக உங்களுக்கு புட்டில் தான் பை கொடுத்தது, இங்கே வந்து எக்ஸிட் ஆகிடுச்சு, முடிஞ்சது உங்களுக்கு ட்ரேடு. இந்த நாள் பார்த்தீங்கன்னா காலில் தான் பை கொடுத்தது, புட்டில் கொடுக்கல. ஆனால் இந்த நாள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் லெவலுக்கு கீழே 2மே இருக்குது. அப்போ வந்து ட்ரேடு கிடையாது. ஓகேவா? அப்போ இந்த ஆப்ஷன் லெவலுக்கு மேலே ஸ்ட்ரைக் இருக்கணும். நம்ம சொன்ன என்ட்ரி மெத்தட்ஸில் ஏதாவது ஒரு என்ட்ரி மெத்தட் கிடைக்கணும். 3வது க்ளவுட் என்ட்ரி. இப்போ ட்ரெண்ட் என்ட்ரி ஆஃப் பண்ணுறேன், க்ளவுட் என்ட்ரி ஆன் பண்ணுறேன். ஆப்ஷன் லெவலுக்கு மேலே இருக்கணும். க்ளவுடு ஃபஸ்ட் கேண்டிலில் பை விழுவணும். இல்லை கண்டினியூஸாக இருந்தால் எந்த கேண்டிலோட ஹை உடைக்குதோ அங்கேருந்து என்ட்ரி. ஒரு என்ட்ரி, செகண்ட் என்ட்ரி, தேர்ட் என்ட்ரி. மத்தியானம் 2:30க்கு மேலே ட்ரேடு கிடையாது. கீழே இருக்க ஸ்ட்ரைக்கில் நமக்கு என்ட்ரி கிடையாது. இது போக வேறு என்ன என்ட்ரி வரும்னாக்கா ஸ்ட்ரைக் ஒரு வேளை இந்த லெவலுக்கு கீழே இருந்தாலோ அல்லது விவாப்பு கீழே இருந்தோ எந்த கண்டிஷனில் இருந்தாலும் இந்த ஈக்குலிபிரியம் ப்ரைஸு, கால் ப்ரைஸும் புட் ப்ரைஸும் ஒரு கேண்டிலில் வந்து டச் பண்ணிவிட்டு இப்போ கீழே இருக்க ஸ்ட்ரைக் மேலே கிராஸ் பண்ணி போனாலும் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். மேலே இருந்து வர ஸ்ட்ரைக் ரிவர்ஸ் ஆகி போனாலும் என்ட்ரி எடுக்கலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற என்ட்ரி க்ளவுட் என்ட்ரி. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்தது ஹை பிரேக் பண்ணல, அடுத்து இந்த கேண்டில் வந்து ஹை பிரேக் பண்ணுது, உங்களுக்கு போயிடுச்சு. அவ்வளோதான். இது மட்டும் இல்லாமல் எங்கேயாவது ஒரு இடத்துல ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த லெவலை வந்து டச் பண்ணிவிட்டு இந்த லெவலுக்கிட்ட இருந்து திரும்பினாலும் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான் என்ட்ரிஸு. க்ளவுடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹை டைம் ஃப்ரேமில் எடுக்கும்போது உங்களுக்கு மல்டிபிள் என்ட்ரிஸ் இருக்குது. காலையில் என்ட்ரி இருக்குது, அதுக்கப்புறம் அந்த டேயில் வர என்ட்ரி இருக்குது, ஈக்குலிபிரியம் ப்ரைஸை டச் பண்ணிவிட்டு திரும்புகிற என்ட்ரி இருக்குது, மேலேருந்து ப்ரைஸ் வந்து இந்த லெவலை தொட்டுட்டு போகிறதோ அல்லது கீழேருந்து பிரேக் பண்ணிவிட்டு திரும்ப இந்த லெவல்கிட்ட இருந்து போகிற என்ட்ரிஸோ க்ளவுடில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ட்ரெண்ட் என்ட்ரிங்கிறது காலையில் மட்டும்தான். 3 டைம் ஃப்ரேம்லையுமே காலையில் மட்டும்தான். காலையில் ஸ்ட்ரைக்குக்கு மேலே இருக்கிறதுல வரக்கூடிய க்ரீன் சர்க்கிள் டாட்டை யூஸ் பண்ணி என்ட்ரி, ரெட் சர்க்கிள் வந்தால் எக்ஸிட்டு. 3 டைம் ஃப்ரேம் 1 மினிட், 3 மினிட், 5 மினிட்ல எடுத்துக்கலாம். விவேப் என்ட்ரி 1 மினிட், 3 மினிட், 5 மினிட், ஸ்ட்ராங் என்ட்ரி மட்டும் எடுத்துக்கலாம். இவ்வளோ தான் இந்த சிஸ்டம். இந்த 2 இண்டிகேட்டரையும் கம்பைன் பண்ணி நம்ம பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு கிளியரான மார்க்கெட் பயாஸ் கிடைக்கும். ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பார்க்கறது,
இந்த பயாஸை எப்படி பார்க்குறது ஸ்டெப் பை ஸ்டெப்பு, அதே மாதிரி என்ன லாஜிக்கில் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் ஆப்ஷன் டேட்டாவை எடுத்து நம்ம எல்லாத்தையும் இன்புட் கொடுத்து லெவல்ஸை ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஆப்ஷன் ப்ரைஸ்லையும் ஒரு லெவலை ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். மோரல்லஸ் ஸ்பாட்டையும் ஆப்ஷனையும் நீங்கள் கம்பைன் பண்ணும்போது எந்த ஸ்ட்ரைக் மேலே இருக்கோ அந்த ஸ்ட்ரைக் தான் புல்லிஷாக போகுங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கிறோம். அதில் 3 டைப் ஆஃப் என்ட்ரி யூஸ் பண்ணி எந்த என்ட்ரி நமக்கு ஈஸியாக இருக்கோ அந்த என்ட்ரியை வந்து நம்ம எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதை 5 டேஸ் வந்து நம்ம டெமோ கொடுத்துட்ருக்கோம். இந்த 5 டேஸ் டெமோ வேணும்னா இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். 2 இண்டிகேட்டருமே உங்களுக்கு டெமோ கொடுத்துருவாங்க. இந்த குவிக் ரெஃபரன்ஸ் கைடில் என்னென்ன என்ட்ரிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் எலாபரேட்டாக வேணும்னா அந்த 2 ஹவர்ஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க 5 வீடியோவாக அதையும் பார்த்துக்கோங்க. ட்ரேடிங் வியூவில் இந்த இண்டிகேட்டர் எப்படி யூஸ் பண்ணணும், ஒவ்வொரு பேராமீட்டரும் என்ன யூசேஜ் எல்லாமே நம்ம எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஒரு ஷார்ட் வீடியோவில் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் நான் சிம்பிளாக சொல்லியிருக்கேன். டெய்லி ஈவினிங்கும் இந்த லெவல்ஸ் வந்து நம்ம வீடியோலையோ அல்லது கம்யூனிட்டி போஸ்ட்லையோ போடுவோம். இதை நீங்கள் வாங்கினவங்களுக்கு உங்களுக்கே இந்த இண்டிகேட்டர் நம்ம கொடுத்துட்றோம். ஓகேங்களா? இதில் வந்து நம்ம சில சேஞ்சஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம் ஏப்ரல் மந்த்லேருந்து. அதனால் இது ரொம்ப 2 இண்டிகேட்டரும் கம்பைன் பண்ணி பண்ணும்போது அக்யூரசி லெவலும் உங்களுக்கு ஈஸ் ஆஃப் ட்ரேடிங். முதல்ல ட்ரேடிங் ஈஸியாக இருக்கணும். ஆப்ஷன் பையிங் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால இது அந்த ஆப்ஷன் பையிங்கை ஈஸி பண்ணும். ரொம்ப ப்ரெஷர் இல்லாமல், அதுவும் காலையில் மார்க்கெட் மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னா 90% ஆஃப் த ஆல்கோஸ் காலையில் மார்க்கெட்டை மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த 90% பீப்புள் இருக்கிற இடத்துல நம்ம இருந்து அந்த காலையில் மார்க்கெட் மட்டும் கரெக்டாக டெய்லி ஒரு டார்கெட் வச்சுட்டு அந்த டார்கெட் கிடச்சிருச்சுன்னா ஓவர் ட்ரேட் பண்ணாமல் கரெக்டாக புக் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே போயிட்டீங்க சிஸ்டமை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படின்னாக்கா மந்த் ஆன் மந்த்து, குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் நீங்கள் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக உங்களோட அக்கௌண்ட்டை பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக இந்த சிஸ்டம் இருக்கும். ஸோ டெமோ வேணுங்கிறவங்க வாங்கி பாருங்கள். பார்த்துட்டு டிசைட் பண்ணிவிட்டு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். நினைப்பது முடியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.